ஹே ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான ப்ரான் கோலா வடை. பார்க்கலாமா? என் பையன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான், அது வடையா இல்லை மீனான்னு கேட்குறான். அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பிடிக்கும், குட்டீஸ்க்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இன்ஷால்லா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. 4 வெங்காயம், 4 சில்லு தேங்காய், 2 தக்காளி, உரப்பு நிறையா இருந்துச்சு. ஸோ உரப்பு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் அண்ட் டர்மரிக் பவுடர், 500 கிராம் ப்ரான், அது பொரிக்கடலை. பொரிக்கடலை வந்து நான் எம்எல் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். 150 வந்துச்சு. நல்லா சாஃப்ட் பவுடராக ஆக்கிக்கலாம். அது சைடில் எடுத்து வச்சுக்கலாம், இப்போ யூஸ் ஆகாது. ஒரு பேனில் எண்ணெயே ஊற்ற வேணாம், வெறும் அந்த ப்ரான் எடுத்தோடனே ப்ரான் போட்டுட்டு, அப்புறம் அந்த நம்ம வச்சுருந்தோம்ல வெங்காயம், தக்காளி, தேங்காய், க்ரீன் சில்லி எல்லாமே போட்டு அப்படியே அதோட டர்மரிக் பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இதை மட்டும் அந்த பிளேட்டில் வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆனோடனே ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே மொத்தமாக போட்டோன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ தண்ணியே ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஒரு கிளாஸ்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சோடனே அந்த நம்ம பவுடர் அரைச்சி வச்சுருப்போம்ல, பொரிக்கடலை பவுடர், அதை போட்டு நம்ம கோதுமை மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ஒரு அளவுக்கு பிசைஞ்சோடனே 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்லேயே பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க. 500 கிராம் ப்ரானுக்கு. ஏன்னா கூட நம்ம பொரிக்கடலில் போட்டால் நம்மளுக்கு போடுறப்ப பிரேக் ஆகிடும், இல்லைன்னா ஹார்ட் ஆயிரும், சாப்பிட முடியாது. ரொம்ப சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸோ கொடுத்த அளவுக்கே நம்ம போட்டு ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் பண்ணி, ரவுண்டாகவும் எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ரவுண்டாகவும் போடலாம், இல்லை ஃப்ளாட்டாகவும் போடலாம், மீன் மாதிரி இருக்குல்ல அதுவும் போடலாம். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு ஷேப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி, நிறையெல்லாம் வேணாம், ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அந்த ஒரு நம்ம எடுத்து வச்சுருப்போம்ல அந்த வடையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். உண்மையாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே எங்கள் பாட்டியோட ஸ்டைல் தான், எங்கள் பாட்டி ரெசிபி தான். இன்ஷால்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வர கண்டிப்பாக நிறைய டேஸ்டியான யூனிக்கான ரெசிபி போட ட்ரை பண்ணுறேன். இன்ஷால்லா கண்டிப்பாக டேஸ்டியான ரெசிபியை போடுவேன். இன்ஷால்லா பாருங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃபாலோ பண்ண தயவுசெய்து மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.